ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஆஃப்டர்நூன் விலாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் போட்டு பார்த்துருங்க காய்ஸ். இன்றைக்கி நான் எங்கள் அம்மா கூட கடைக்கு வந்திருந்தேன். கடையில் எல்லா திங்ஸுமே இருந்தது. இன்றைக்கி சாட்டர்டே ஆஃப்டர்நூன், எல்லாருக்கும் ஹாலிடே, அதே போல் இன்றைக்கி எனக்கும் ஹாலிடே. அதான் எங்கள் அம்மா கூட கடைக்கு வந்திருந்தேன். அங்கே எனக்கு 2 ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தேன். அடுத்து தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு எங்கள் அம்மாட்ட நான் ஜூஸ் போட்டு கேட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் இருந்து டொமேட்டோஸ் வச்சு ஜூஸ் போட்டு தந்தாங்க. சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பாருங்கள். இன்றைக்கி ஈவினிங் கடைக்கு போனதும் இல்லாமல் எங்கள் பாட்டியும் பார்த்துட்டு வந்தோம். எங்கள் பாட்டி வடையெல்லாம் சூப்பராக சுடுவாங்க. பணியாரம் தான். அவங்க எங்களுக்கு கொஞ்சம் பணியாரம் தந்துருந்தாங்க. பணியாரத்தில் கொஞ்சம் எங்கள் அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்க எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. யாருக்கெல்லாம் பணியாரம் சுட பிடிக்குமோ மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. இது எல்லாத்தையும் முடித்த பிறகு அப்படியே எங்கள் அம்மா வாங்கின திங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே சைடில் ஓரமாக இருந்து. இன்றைக்கி நாங்கள் நிறைய பூஜை திங்ஸ் தான் வாங்கியிருந்தோம். வீட்டில் இல்லாதது எல்லாத்தையும் போய் அப்படியே வாங்கிட்டு வந்தோம். பண்டம், ஸ்நாக்ஸு, கப் சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, மஞ்சள், குங்குமம், ஆயில் அப்படின்னு சொல்லி நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அந்த கேப்பில் 2 சாக்கோபியும் வாங்கி சாப்பிட்டேன். ஸோ அடுத்த எனக்கு பார்த்திங்கன்னா ஒயிட்னரும் ஒரு பென்னும் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஸ்கூலுக்கு கொண்டு போக அது எம்டி ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் அவங்க அம்மா அப்பா கூட கடைக்கு போகிறோம் பிடிக்குமோ அவங்க எல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண பிறகு கொஞ்சம் டீ போட்டு குடிக்கலாமே அப்படின்னு சொல்லி நல்லா இஞ்சியெல்லாம் தள்ளி போட்டு இஞ்சி டீ போட்டு தந்தாங்க. அதை அப்படியே ஸ்நாக்ஸோட வச்சு குடித்தாச்சு. அப்புறமா டிவி ஆன் பண்ணி டிவி பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் வெளியில் போய் அப்படியே கார்டன்லலாம் சுற்றி பார்த்து விளையாடிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன். கொஞ்ச நாள் முன்னாடி சட்டி பானையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஷார்ட் வீடியோவில் ஒருத்தவங்க இதோட ப்ரைஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதான் இன்றைக்கி அவங்களுக்கான இந்த ப்ரைஸ் எல்லாம் அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ப்ரைஸை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அடுத்த மண் பானையெல்லாம் எப்படி பழக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இந்த சட்டி பானையெல்லாம் எங்கள் ஊரில் உள்ள கடையிலேருந்து தான் வாங்கினோம். அங்கே எல்லாமே வெரைட்டியாக இருக்கும். ஸோ அங்கேன்ட்டு எங்கள் அம்மா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. அதுதான் இந்த சட்டி பானையெல்லாம். இந்த சட்டியோட ப்ரைஸ் 60 ரூபா. இந்த சட்டியில் எங்கள் அம்மா 2 எண்ணெய் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறமா 2 உண்டியல் வாங்கியிருந்தோம். 1 50 ரூபா. அப்புறமா ஒரு கடாய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த கடாய் 1 மட்டுமே 120 ரூபா. அதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. இந்த சட்டி பானையெல்லாம் டைரெக்டாகவே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம எப்போவுமே பழக்கிட்டு தான் அதை சமையலுக்கு யூஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் சட்டியை பழக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபிஷ் கறி என்ன கறி வேணாலும் வைக்கலாம். சட்டியை வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி நிரப்பி வைங்க. அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் 1 நாள் இல்லைனா 2 நாள் வரைக்கும் ஊற போட்டுருங்க. அடுத்த வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா அதை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து கஞ்சி வெல்லத்தை எடுத்து நீங்கள் அதில் கொஞ்ச நாள் அப்படியே அதில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நாள்னால் 1 நாள் இல்லைன்னா 2 நாள் அப்படின்னு சொல்லி ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா அது தண்ணி எடுத்து கீழே ஊற்றிட்டு அது கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு ஆயிலை தேய்ச்சி 10 நிமிஷம் அப்படியே ஹீட் பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா மண் சட்டி பழகிடும். எங்கள் வீட்டில் இப்படி தான் மண் சட்டியை பழக்குவாங்க. எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இனி ஒரு நாள் இந்த மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்கிறத வீடியோவை போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே லைக், ஷேர், சப்ஸ்கிரைபும் போட்டுருங்க. டாட்டா.